எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்னென்னா கேண்டில் வேக்ஸ் ரீடிங். ஸோ உங்களுக்கு என்ன பாயிண்ட் வந்து சூட் ஆகுதோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து எல்லோ பவுல், டார்க் ப்ளூ கேண்டில். பைல் 2 வந்து ரெட் பவுல், பிங்க் கேண்டில். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லோ பவுல் அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். நீங்கள் எதையோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்குரிய ஒரு ஆன்சர் எப்போ கிடைக்கும், எப்போ அது முடியும், ஒரு அவசரம் தெரியுது. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து லக் அப்படின்றது உங்கள் சைடில் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் எதுக்காக போராடிட்டுருக்கீங்களோ, எதை நினச்சி ஒரு நீங்கள் வேணும்னு நினைக்கிற விஷயம், ஓகே, முன்னாடி அது வந்து உங்களை புரிஞ்சுக்கல, இல்லை வந்து அது பர்சனாக இருந்தாங்கன்னா புரிஞ்சுக்கல, சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருந்திருக்காது, காம்படிஷன் அகைன்ஸ்ட் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா உங்களுடைய வைப் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து ஒரு அதிகமான ஒரு ஹோப் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க. ரிலேட்டட் இது மணி, உங்களுடைய ஒர்க்கிங், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், எனிதிங், இல்லை உங்களோட சைடில் இருக்கிற நியாயமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஃபேவராக நடக்கணும், அந்த லக் வந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. உங்களுடைய ஒரு ரீடிங் பார்க்கும்போது உங்களுடைய மனசில் கொஞ்சம் சந்தோஷம் தெரியுதுங்க. முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்கீங்க, பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, பிடிச்சவங்களோட பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து கொஞ்சம் வளர்ச்சிகள் தெரியுது. ஒரு மணி விஷயத்தில் வந்து ஒரு கான்சியஸாக இருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும், இனிமேல் வந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஹெல்த்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலியிலையும் க்ரோத் தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற பர்சன் இல்லை ஒரு உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் எனக்கு தெரியுது. இவங்க வந்து உங்களுடைய பேரண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவங்கன்னு சொல்லலாம். இவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு மனம் விட்டு பேச போகிறீங்க. ரீசெண்டாக ஏதாவது ஒரு ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலரில் ஏதாவது வந்து ஒரு ஜுவல்ஸ், சாரீ, ஓகே, வாங்கியிருக்கலாம்.
ஸோ உங்களுடைய சார்ட்டில் நிறைய ஒரு ஓவர் கம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து பிரிஞ்சு போன உறவுகள், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணாதவங்க, உங்களை வந்து ஒரு காயப்படுத்தினவங்க, இல்லை உங்களை வந்து மதிக்காதவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுலேருந்து நிறைய ஒரு ஒரு ஹீல் ஆகி ஒரு மெச்சூர்டாக ஒரு ஹீலிங் சென்ஸ் தெரியுது. ஒரு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா ஒரு மதிக்கத்தக்க மனிதராக மாறியிருக்கீங்க. அது உங்களுடைய வேலையில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய நீங்கள் நடந்துக்கிற விதத்தில். முன்னாடி இருந்த அந்த பெயின் இப்போ உங்களுக்கு இல்லை மனசில். முன்னாடி அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய அது வந்து ஒரு சிச்சுவேஷன் கார்மிக்காக இருக்கலாம், இல்லை அது ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அது வந்து ரொம்ப பெயினாக நீங்கள் எடுத்திருப்பீங்க மனசில். அந்த ஒரு ஒரு சைல்டிஷாக இருந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் தாண்டிருக்கீங்க, உயர்ந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, உங்களை அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு தனித்து, ஒரு இண்டிபெண்ட்டாக, ஒரு இண்டிவிஜுவலிட்டி தெரியுது. அதே மாதிரி ரொம்ப காம் எனர்ஜி வருதுங்க. ஒரு ரிலாக்ஸ் அண்ட் காம் எனர்ஜி, சைலண்ட் எனர்ஜி கூட எனக்கு வருது உங்கள்கிட்ட இருந்து. முன்னாடி நிறைய பேசியிருப்பீங்க நீங்கள், இப்போ பேசாமல் இருப்பீங்க. ஒரு மௌனம் அப்படின்றது, மௌன நிலை அப்படின்றது தெரியுது. கேட்டால் பதில், பிடிச்சா பேசுகிறது, ஒப்பீனியன் கேட்டால் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறது, இல்லைன்னா அது பாட்டுக்கு உங்களுடைய ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. யார்கிட்டையும் ரொம்ப ஒரு மிங்கிளாக போயிடுறது, ஒரு அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ரைஸ் ஆகிருக்குங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து சிலர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். சிலர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம், ஒருத்தவங்க வந்து ஒரு ஹையர் ஸ்டேஜில் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாதை வகுத்து கொடுத்தது உங்களுடைய ஆன்மீகம் தான். நல்ல ஒரு லைஃப், ஒரு சேஞ்சஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. சிலர் வந்து இப்போவே வந்து யோகா, மெடிடேஷன், இல்லை வந்து ஒரு சம்திங் இந்த அஸ்ட்ராலஜி, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் படிக்கிறது, புக்ஸ் நிறைய படிக்கிறது, இல்லை சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை உங்களுக்கு ஆர்வம் எதுவோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைட் இருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஓன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. யார் பற்றியும் இப்போ கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு டைமும் இல்லை, உங்களுக்கு மனமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மனசு இல்லை, ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களை பார்த்துக்கவும், உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கவும், உங்களுடைய க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணவும் உங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்து வந்து நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு ஒரு கால்வலி, இல்லைனா வந்து ஒரு வீக்னஸ் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து விஷயம் சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களை இன்னும் கேர் பண்ணிக்கோங்க, உங்களோட ஹெல்த்தில் கேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இரும்பு சத்து கம்மியாக தெரியுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு இரத்த சோகை கூட இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. சிலர் வந்து தூங்குறது அப்படின்றது கூட இங்கே இருக்கலாம். ஓகே,
ஸோ அப்படி இருந்தீங்க, லேசியாக தோணுது, ஒரு வீக்காக தோணுது, இல்லை திடீர்னு இந்த மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் ஆனால் வந்து திடீர்னு ஒரு 2 நாள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தேன், பட் ஆனால் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, திடீர்னு உடம்பு அப்படியே டவுன் எனர்ஜி, தூங்கணும் படுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களை சுற்றி ஒரு உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் ஜாஸ்தியாக தெரியுறாங்க பிடிச்சவங்கள விட. நீங்கள் பண்ணுற விஷயத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பார்த்து பொறாமப்படுறவங்க, இல்லை நீங்கள் சும்மா இருந்தாலும் அதை பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் கேர் பண்ணாமல் இருக்கிறது கூட பொறாமை தான். ஏன்னா வந்து சிலருக்கு இது ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மனசை விட்டு பேசினவங்க, அவங்களே வந்து நினைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் உங்களுடைய இப்போ ஒரு மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தனிமை விரும்புது, மனசு வந்து தனிமை விரும்புது. அதே மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லெவல் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டேஜ் 6 அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு சக்ராஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லை மனப்பக்குவம், இல்லை மெச்சூரிட்டி, இல்லை வந்து உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள், யார் வந்து இனிமேல் இருக்க போகிறாங்க உங்கள் லைஃப்பில், யாருக்கிட்ட அந்த அன்பை ஷேர் பண்ணணும், எதுக்காக வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளானிங், அப்படிப்பட்ட ஒரு கேரிங் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது, கல்லுப்பு வந்து ஒரு ஒரு ஜார்லேயோ, இல்லை சின்ன ஒரு கிளாஸ்லேயோ, ஒன்று வடகிழக்கு மூலையில் வைக்கலாம், இல்லை வந்து தென்மேற்கு மூலையில் வைக்கலாம். ஓகே, பார்க்குறவங்க 3 சீரீஸ், 1 சீரீஸ், 9 சீரீஸ், ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு மிடில் ஏஜ் அப்படின்ற மாதிரி தெரியுது. உடைய சார்ட் பார்க்கும்போது ஒரு காம் எனர்ஜி, ஒரு சைலன்ஸ், ஒரு ஹெல்த்தில் ஒரு இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நீங்கள் கேர் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய க்ரோத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ நாள் முடியாத விஷயம் உங்களுக்கு வந்து வரப்போகுது, முடிய போகுது, நடக்க போகுது. ஸோ பி ஹாப்பி. நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து இந்த இதில் வந்து எனக்கு ஸ்னேக் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து மேபி சிலர் வந்து குண்டலினி இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வந்து ராகு தசை கேது தசை நடக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை புற்று கோயில் அங்கெல்லாம் போயிட்டுருக்கலாம். நாகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் காடாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் உங்களுடைய இது பார்க்கும்போது ஒரு ஆன்மீகம், ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு எனர்ஜி தான் வருது. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப்பில் தெரியுதுங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எதை எதை இழந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது வந்து டபுள் மடங்காக, அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறாங்க. அதுதான் உங்களுடைய ரீடிங். ஓகே, நீங்கள் துரத்தி போகும்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலை, ஆனால் நீங்கள் காமாக இருக்கும்போது அந்த விஷயம் தானாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் உங்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். வாவ், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் முன்னாடி ஆசைப்பட்ட விஷயமும் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க. அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜுவல்ஸாக இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் கூட இருக்கலாம், இல்லை ஒரு சாரியாக கூட இருக்கலாம், ஒரு கலர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ வாங்க போகிறீங்க, ஒரு பட்டு கூட இருக்கலாம், பட்டு சாரீ, ஒரு திங்ஸ் வாங்கணும்னு நினச்ச விஷயம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதுதான் எங்கள் ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்கீங்களோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Pile 2.
நீங்கள் ரெட் பவுல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ரீடிங். பிங்க் கேண்டில். ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து ஒரு இன்ட்யூஷன் பேசிஸ் ப்ரடிக்ஷன். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ என்ன தெரியுது அப்படின்னா, சில விஷயங்கள் ரீசண்டாக நீங்கள் ஒரு வேலண்ட்ரியாக வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பிடிக்காமல் வெளியே வந்திருக்கீங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கோ இல்லை அந்த ஒரு கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அன்கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு போல்டான டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிளான் பண்ணி எடுத்த முடிவு கிடையாது. திடீர்னு சடனாக உங்களுக்கு தோணலை இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு மேலே அந்த இடம் வேண்டாம், அந்த சிச்சுவேஷனில் கண்டினியூ பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரூவாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த பர்சனாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபேவராக கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் அங்கே இருந்திருக்கு. அதனால் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு உங்களுக்கு மனசில் வந்து ஒரு தைரியம் தெரியுது. ஒரு 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 தன்னம்பிக்கை அப்படின்றது வந்து அதிகமாக தெரியுது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்க, என்ன முடிவு எடுக்க போகிறீங்க. சில ஸ்டார்டிங் ஸ்டேஜ், சிலர் மிடில் ஸ்டேஜ் அப்படின்றது இருக்கும். இப்போ நாம் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து கடவுள் நம்மளுக்கு காப்பாற்றின விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. சில நெகட்டிவிட்டியிலேருந்து, சிச்சுவேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இப்போ நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மணி ஒரு ஒரு ஏர்ன் பண்ணுறதுல, இல்லை இன்கம் சார்ந்த விஷயத்தில், ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், உங்களை கேர் பண்ணுற விஷயத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தெரியுது. ஸோ ரொம்ப போல்டாகவும் எனக்கு தெரியுறீங்க. நீங்கள் அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ட்ராவலிங் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஈவன் சைக்கிள், ஆட்டோ எது வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு ட்ராவலிங் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு இடம், ஒரு சார்ந்த பிளேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க பிடிக்காது. மூவிங் எனர்ஜி தான். அதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு மூவ் பண்ணி கடந்திருப்பீங்க. அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், அது வந்து கஷ்டமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அடையிறதா இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி வெளியே வர்றதா இருக்கட்டும், நீங்கள் அந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு இப்போ தான் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆல்ரெடி நிறைய அதில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணவங்க. அதனால் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. பழக்கப்பட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து நேச்சர், சீனரிஸ், ஃபால்ஸ், தண்ணி சார்ந்த இடங்கள், க்ரீனிஷ் பிளேசஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 சீரீஸ், 9 சீரீஸ், 5 சீரீஸ், 7 சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து பெட் லவர். உங்களுக்கு வந்து பெட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக டாக் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட வளர்த்துட்டு இருக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இது வந்து உங்களுடைய குட் கேரக்டர். ஸோ உங்களுக்கு வந்து
எக்ஸாம்பிள் மணியாக இருக்கட்டும், அது வந்து உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ அது நீங்கள் செய்வீங்க. கஷ்டப்பட்டாச்சும் உங்களுக்கு செய்வீங்க. அது வந்து ஒரு அவசர உதவியாக இருக்கலாம், பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்து 2 பாயிண்ட் எனக்கு வருது. சிலருக்கு வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல பேர் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் உங்களுடைய கேரக்டர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதில்ல. அது வந்து நல்லது தான். உங்களுடைய கேரக்டர் அது தான். உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன தான் இருக்கட்டும், இது உங்களுடைய நேச்சர். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சயின்ஸ் மேலே அதிகமான ஒரு ஆர்வம், பிளான்ஸ் மேலே அதிகமான ஒரு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பெட் லவர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சர், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள், அது ரிலேட்டட் தான் உங்களுக்கு எங்களுடைய படிப்பும் இருக்கும். அதை சார்ந்து தான் நீங்கள் இருப்பீங்க. சிலர் அக்ரிகல்ச்சராக கூட, விவசாயம் பண்ணிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய ஒரு மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பழமை நிறைஞ்ச, அது சொல்லுவாங்கள்ல, பழைய விஷயங்கள், பழமை அப்படின்றது. சிலருக்கு புதுமை பிடிக்கும், உங்களுக்கு வந்து பழமை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய பண்பாடு நீங்கள் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த வயல்வெளி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அந்த மாதிரி இடம் இருக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் அங்கெல்லாம் போய் ஒரு விளையாடி இருக்கலாம், மண்ணில், வயல்வெளியில். அங்கே பக்கத்தில் ஒரு மலை சார்ந்த இடங்கள், சைக்கிள் ஓட்டுறது, அதெல்லாம் நீங்கள் இறந்துருக்கலாம். நீங்கள் பார்க்குறவங்க மேல் ஆர் ஃபீமேல், பட் எனர்ஜி இது தான் எனக்கு வருது. உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் காமிக்கிறத விட உங்களை பற்றி இங்கே இந்த எனர்ஜியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஷ் வந்து இந்த தூண்டில் போட்டு பிடிக்கிறது, ஸோ அது மாதிரியெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கோயில் திருவிழா விசேஷங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் விரும்பி அட்டன் பண்ணுறவங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விட்டு கொடுக்காம விரும்பி அட்டன் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டிஸ் தெரியுது. எனக்கு நிறைய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து தெரியுது. ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட விஷயமும் தெரியுது. ஏதோ ஒரு நீங்கள் அதில் வந்து அந்த துறையில் இருக்கலாம், இல்லை வந்து அதில் வந்து ஒரு கனெக்டிவிட்டி தெரியுது, இல்லை பிடிக்கும், இல்லை நீங்கள் மோனோ ஆக்டிங், இல்லை டான்ஸ், சாங்ஸ் பாடுறது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திறமை வச்சுருக்கிறவங்களா கூட இருக்கலாம். கவிதை எழுதுறது, இல்லை கண்டினியூஸாக பேசுகிறது, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த திறமைகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சுற்றி ஒரு க்ரௌட் அப்படின்றது வந்து எப்பவுமே இருக்கும். நீங்கள் வந்து எப்படி ஒரு இது பண்ணுவீங்களா, ஒரு ப்ரெசன்டேஷன், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிரிப்பு, ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது, ஏன்னா எனர்ஜி அந்த மாதிரி தான் எனக்கு வருது. எனக்கு சிரிப்பு வருது. ஒரு ரம்யமாக அவர் சொல்கிறது, அந்த மாதிரி அவங்க அப்படியே மெய் மறக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இமேஜினேஷன், ஒரு ட்ரீம் வேர்ல்டு, ஒரு கனவு சம்மந்தப்பட்ட விஷயம், சிலருக்கு வந்து கனவுகள் நினைவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் திங்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைக்காக இருக்கலாம், இல்லை வண்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வண்டி. அதே மாதிரி உங்கள்கிட்ட எனக்கு தெரிகிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பீங்க. அவங்க எப்படி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவங்க என்ன வச்சுருக்காங்க, கம்பேரிசன் நான் சொல்லலை. ஓகே, ஸோ நீங்கள் மற்றவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுறது, இல்லை அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, அவங்களுடைய ஒரு நேச்சர் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப
ஒரு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக நீங்கள் சர்க்கிள் வச்சுருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களோட எல்லாருமே பழகுவாங்க. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனசில் வந்து கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட வந்து வெளிப்படையாக நீங்கள் காமிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், எப்போவுமே ஒரு சிரிச்ச முகம், கண்ணில் ஒரு பிரகாசம், பேசும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெளிப்படையாக பேசுகிறது, மனசில் எதுவுமே இல்லாத மாதிரி. பட் ஆனால் டீப் டவுனாக உங்களுக்கு எமோஷ்னலி சில விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் பெருசாக அதை வந்து கேர் பண்ண மாட்டீங்க, காமிச்சிக்க மாட்டீங்க. எனக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அதே மாதிரி ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைங்க ஒரு எனர்ஜி தான். சைல்டு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த இன்னோசென்ட் வந்து ஒரு லிமிட் மேலே வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, இது பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். ஓகே, மற்றபடி ஓவரால் உங்களுடைய எனர்ஜி, உங்களை பற்றி குறிய எனர்ஜி தான் எனக்கு வந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங், உங்களுடைய பாண்டிங் வந்து அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அம்மா அப்பா மேலே, அக்கா தங்கச்சி மேலே, அண்ணன் தம்பி மேலே அவ்வளோ ஒரு எமோஷ்னலி கனெக்டட் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவு அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. பட் உங்களோடது வந்து ஒரு ஹையர், எனக்கு தெரியுது. நீங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது, அது வந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு மெயின் கேரக்டர். உங்களை விட்டு அவங்களால எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எனக்கு ரீட் பண்ணும்போது. ஸோ நல்லா இருக்குங்க. இனிமேல் உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.